போற வீடியோ வந்து எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்தியன் 2 ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அதோட வீடியோ போடுங்க அண்ட் படத்தோட ரிவ்யூ சொல்லுங்க. படத்தோட வீடியோ நாங்க பார்த்தது வந்து நாங்க நேத்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1996ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் இந்தியன் 1 திரைப்படம். இந்தியன் 1 திரைப்படம் வந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களால் நடிக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து கமலஹாசன் அவர்கள் பல சம்பவங்களை செஞ்சுட்டு வேறொரு நாட்டுல போயிருந்துட்டு சொல்லுவாரு, இனிமேலும் எதுவும் பிரச்சனைகள் வந்தா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 திரைப்படம் வந்து இயக்குனர் சங்கர் அவர்களால இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு, நிறைய நெகட்டிவ் இருக்கு, மைனஸ் பிளஸ் எல்லாமே சமமான அளவுல இருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து எதை மைய கருத்தா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு. ஊடகங்கள் ஒளியணும், அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு மைய கருத்தை வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து இந்தியன் 1, இந்தியன் 2 2 பாகங்களாக எடுக்கப்பட வேண்டிய திரைப்படத்தை இந்தியன் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. 3 பாகங்களாக எடுத்திருக்கிறாங்க. சோ அது வந்து இந்த படத்தோட ஒரு மைனஸ் தான். இந்த படத்தோட ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து எல்லா சிறுவர்களுமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஏன்னா இந்த படத்துல வந்து நல்ல காட்சிகள் இருக்கு. சோ சிறுவர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான காட்சிகளும் இருக்கு. அடுத்தது இந்த படத்துல பார்க்க போனா 2 நடிகர்களை கொண்டு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எங்களை விவேக் சாரை கொண்டு வந்து அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த படத்தோட எடிட்டிங் எல்லாம் ரொம்பவுமே பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் இல்லை, நிறைய நெகட்டிவ் இருக்கு. பெர்ஃபெக்டா ஆரம்பிச்ச ஒரு திரைப்படம், நல்லா ஆரம்பிச்ச இந்தியன் 2 திரைப்படத்தை அதாவது கன்றாவியா கொண்டு போய் முடிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பர்சனலா சொல்ல போனா நல்லா இருந்துச்சு. பட் அதுல ஏதோ மிஸ் ஆகுது. இந்த எல்லாருக்குமே தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு. இந்தியன் 1ல வந்து இந்தியன் தாத்தா 70 வயசு உள்ள தாத்தாவா நடிச்சிருக்காரு. ஸோ இந்தியன் 2ல வந்து அந்த 70 வயசு தாத்தா வந்து இன்னுமே கொஞ்சம் குறைவா தான் நடிச்சிருக்காரு. என்னன்னு சொன்னா அதுலயும் நல்ல ஃபைட் எல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ இதுலயும் வந்து அதை விட ஓவரா அந்த ஃபைட் எல்லாமே கொண்டு போகாம அதோட கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது வந்து தோணுது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா இளைஞர்களும் சேர்ந்து வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்தியன் தாத்தா வந்து அதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வாராரு. இந்தியாவுக்கு வந்த அப்புறம் கம்பேக் இந்தியன்னு சொன்னவங்களே கோபேக் இந்தியன்னு சொல்ல வைக்கிறாங்க. இந்த படத்தோட பாடல் வந்து அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. தாத்தா வராரு அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து செம்ம ஹிட்டான ஒரு பாடல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்பவுமே அழகான பாடலா இருந்தாலும் மக்களுடைய கருத்து வந்து ஒரு இந்தியன் தாத்தாவை வரவேற்கிறதுக்கு ஏன் இந்த கானா பாடல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுல இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூவை சொல்ல போனா இந்த படத்துல வந்து நிறைய மைனஸ் பிளஸ் எல்லாமே இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவுல வந்து அநேக காட்சிகள் வந்து பெர்ஃபெக்டா எடுத்திருக்கிறாங்க. முதல் வந்து அந்த படம் நல்லாவே ஆரம்பிக்கப்பட்ட படம் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில முடிவு வந்து சரி வரல. ஏன்னா அந்த தாத்தா வந்து ஒரு சக்கரத்துல ஏறி பாஞ்சு அடிச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ 70 வயது தாத்தா அந்த அளவு பண்ணிருக்கலாம். அதை விட வயசு கூடின தாத்தாவை தான் இந்தியன் 2ல இருந்திருக்கணும். ஸோ அவர் வந்து இந்தியன் 1ல எடுத்த காட்சிகளையும் விட இதுல இன்னும் கொஞ்சம் எடுத்தோன்னு அவருடைய வயசு போன இது வந்து இதுல அந்த அதுக்கும் இந்த காட்சிக்கும் செட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாத்தாவோட மேக்கப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அநேக கெட்டப் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து சித்தார்த் அவர்கள், எஸ்ஜே சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க, பாக்கிங் டாக்ஸ்ன்னு. ஸோ இந்த யூடியூப் சேனல்லையும் அந்த ஊழல்களை ஒழிக்கிறது அந்த மாதிரியான காட்சிகளை தான் எடுத்து காட்டுவாங்க. ஸோ இதுல வந்து சோஷியல் மீடியாவையும் கொண்டு வந்து ஊழல்களை ஒழிக்கணும், ஊழல்களை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு இதோட உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான். ஆனா இந்த திரைப்படத்தை வந்து 2 பாகங்களோட முடிச்சிருக்கலாம். ஏன் இந்த 3வது பாகம் வரப்போகுது அப்படின்றதுதான் ஒரு சந்தேகம். ஸோ இந்த படம் வந்து ஒரு 100க்கு 65% நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிச்சம் வந்து நெகட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரியான ரிவ்யூவை வந்து எங்களுடைய சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம ஆர்ஜே வஸ்தி அபிஷேக் அலப்பர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.